நமக்கு 5 உடம்பு இருக்கு. ஒரு உடம்பு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்ற இந்த வெளி உடம்பு, இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். கோஷம்னா உடம்பு, சோத்துனாலான உடம்பு. அடுத்து பிராணமய கோஷம், மூச்சினால் இயங்குகிறது, அந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு. 3வது மனதினால் இயங்குவது, மனோமய கோஷம்னுவாங்க. அதுதான் கனவுகளுக்கு அடிப்படை. நாம் தூங்குகிற போது நம்முடைய மூச்சு காற்று ஓடின்னு தான் இருக்கும், நம்ம சோத்துனாலான உடம்பு படுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மனம் இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த மனத்தினுடைய ஆழ்பதிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கனவுகளாக வெளிப்படுறது. ராமானுஜர் கனவுகளும் கூட நிஜ வாழ்க்கை தான் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, கனவுல நம்ம அழுகிறோம், கனவுல சந்தோஷமான விஷயங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகியல் வாழ்க்கையில நமக்கு வர இருந்த சோகமும் சுகமும், ஏன்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நீங்க நான் சந்தோஷமா இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்றதெல்லாம் உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான். கனவுல கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு துக்கமா இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. அது அந்த பழைய வாசனைகளுடைய மெமரியில வர்றது. 4வது அறிவினால் ஆகிற இது விஞ்ஞானமய கோஷம் பேர். 5வது ஆனந்தமய கோஷம், இன்னும் நாமளே கடவுளால் நிரப்பப்பட்ட நிலையில் ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். என்னன்னா சுகமும் இல்லை சோகமும் இல்லை, நெய்தர் பழிப்பு நாற்புகழ், அது ஆனந்தம்னு சொல்றது. அண்ட் நாட் ஈட்டிங் ஐஸ்கிரீம் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது இல்லை. புகழிகள் இரண்டையும் கடந்த ஒரு மனோதீதம். நீங்க எவ்வளவு புராணங்கள் படிக்கிறீங்க, எத்தனை இலக்கியங்கள் படிக்கிறீங்க, அது எத்தனை விதமான கனவுகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. உங்க வீரபாண்டிய கட்டபொம்மன்ல கட்டபொம்மனுடைய மனைவி சொல்ல, போகாதே போகாதே என் கனவா, வாழை மரம் முறிஞ்சது, பட்டத்தி யானை, இப்படியெல்லாம் வரிசையா ஒரு கனவுல வந்த விஷயங்கள் சொல்லி நீ போகக்கூடாது கட்டபொம்மா அன்றைக்குன்னு சொல்லுவோம். ஆண்டாள் அதே மாதிரி சொல்லுவாள். ஆனால் அவளது டிவைன் அது. ஆண்டாளுக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வருது, நெருப்ப வரம் வந்து பெருமாளை கல்யாணம் கட்டின்னுட்டு இதெல்லாம் எப்படி அவளுக்கு வருது அப்படின்னா, அவள் எப்பயுமே சாமியை நினைச்சுட்டுக்கா. ஸோ அவளுடைய கனவுல கூட அந்த மாதிரியான காட்சிகள் தான் வருது. ஏன்னா she has that type of a mindset, so she is given those experiences in her dream state. உங்களிடத்தில் ஆழ்மனதில் ஒரு விதமான பயம், விருப்புகள் அண்ட் இதுக்கு முன்பிறவிகளுடைய சில எண்ணங்கள் எல்லாம் பதிவாயிருக்கும். யாரோ ஒருத்தனுக்கு வந்து கனவுல பாம்பு கடிக்கிற மாதிரி வந்துடுச்சுன்னு வைங்க, அப்போ அந்த பாம்பு கடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு கனவுலேயே முடிஞ்சு போகுது. அப்போ நிஜ வாழ்க்கையில் அவனை பாம்பு கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயமும் அந்த நிலையிலும் நீ தான் அதை எண்ணுகிறாய், நீ தான் அதை அனுபவிக்கிறாங்கிறதுனால அதிலேயே உன்னுடைய கர்ம வினைகள் களையப்படுகின்றன. தட் ஆல்சோ இஸ் ஈக்குவலி ட்ரூ. According to our own thoughts, உலகம் என்பது எல்லாத்தை விட எண்ணங்களால் இயங்குகிறது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அந்த எண்ணங்கள் கனவுலையும் வரலாம், நனவுலையும் வரலாம். எண்ணங்கள் இருந்தா நீ ஒருவேளை இந்திய நாட்டின் பிரதம மந்திரி ஆகிறேன்னு வை, கனவுலையாவது பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவே நீ, முடியும் அது. ஏன்னா கனவுல வர்றது எண்ணம் தான். கனவுல நீ அந்த அனுபவங்களை எதை வச்சு அளக்கிற, எண்ணங்களால் அளக்கிற. அப்போ அதே எண்ணங்கள் நனவுலி வரும், கனவுலி வரும். ஒரு ஆளுக்கு கனவுல 9 குழந்தை செத்து போற மாதிரி தேம்பி தேம்பி அழுதுனே தான். காத்தால தூங்கி எழுந்திரிச்சுன்னா அவனுடைய ஒரே புள்ளை எங்கேயோ செத்து போட்டான்னு சொன்னாங்க. அவன் சொன்னா, நான் ராத்திரியே 9 குழந்தைக்கே அழுதுட்டேன், இப்ப என்ன ஒரு குழந்தைக்கு அழுது போயா அப்படின்னு. அதே அனுபவங்கள். ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நீ கனவுல அழுதாலே நிஜம்தான், நனவுல அழுதாலே நிஜம். கனவுல அனுபவிச்சாலே நிஜம்தான், நனவுல அனுபவிச்சாலே நிஜம்தான். தாட் தான் லைஃப்ங்கிறது. தூக்கத்தில் கூட நிறைய பேருக்கு பயங்கரமான கனவெல்லாம் வரும், லவ் கனவெல்லாம் வரும். கனவுலேயே அழுவாங்க, கனவுலேயே தண்ணியில் மூழ்கிடுவாங்க, கனவுலேயே ரயிலை மிஸ் பண்ணுவாங்க, கனவுலேயே பரீட்சைக்கு ஒரு ஆன்சரும் தெரியலையேன்னு பேப்பரை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கூட அவங்களுடைய ஆழ்மனத்தினுடைய வெளிப்பாடுகள். இன்சைட் தே ஆல்சோ ஹாவ் எ ப்ராசஸ். அது இப்போ பிசிக்கலாக நம்ம அனுபவிக்கிற சுக துக்கங்களை மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மனதை வைத்துக்கொண்டு சுகசோகங்களையும் அனுபவிக்க முடியும். ராமானுஜர் சொன்னாரு, கனவும் நிஜ வாழ்க்கையன்னாரு. ராமானுஜ சித்தாந்தத்தில் கனவு கூட நிஜம்தான்ட்டார். அந்த கனவுல நமக்கு நடக்கிற அனுபவங்கள், நம்முடைய அழுகைகள், சிரிப்புகள், சோகங்கள், சுகங்கள்
எல்லாம் கூட நமக்கு எண்ணத்தில் புரியுது இல்லை. அதாவது காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த கனவு நிலையில் இருக்கிற போது நமக்கு திடீர்னு ஒரு பயம் வந்து கொஞ்சம் முழிச்சு பார்க்குற போது தெரியும், அப்பா இது கனவு தான் அப்படின்னு சொல்லி. கனவுக்குள்ள கனவு கூட வரும். இது கனவு தான் தெரிஞ்ச உடனே ஏதோ கொஞ்சம் போய் தண்ணி கிண்ணி சாப்பிட்டுட்டு காலை கல்லின்னு வந்து படுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பயம்லாம் போயிடும். சம்டைம்ஸ் கேரியான் கூட ஆகலாம், கேரியானும் ஆகலாம். இந்த உலகம் பூரா எண்ணங்களால் இயங்குகிறது. வெதர் யூ ஆர் கான்ஷியஸ் ஆர் சப்கான்ஷியஸ், யுவர் மைண்ட் இஸ் என்ஜாயிங் ஆல் தீஸ் கர்மாஸ். அனுபவிச்சு தான் தீரும். ஸோ அதெல்லாம் உண்மைதான். தாட் ப்ராசஸ்ன்னு சொல்றது. இந்த தாட் ப்ராசஸில் 2 வகை சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு குளோரோஃபார்ம் கொடுத்துட்றாங்கன்னு வைங்க உங்களுக்கு டாக்டருங்க. ஆப்ரேஷனுக்கு முன்னால் குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த லேசாக கண்ணில் எதிரில் டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் நின்று கேட்க பிக்கன்னு சிரிக்கிறதெல்லாம் தெரியும். திடீர்னு பார்த்தா ஆப்ரேஷன் ஆகி ஒன்று கொண்டாந்து வார்டில் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிகிற காலம் வரைக்கும் நீ உயிரோடு இருந்தது உண்மைதான், ஆனால் உனக்கு எதுவுமே தெரியல இல்லையா? எவ்ரி திங் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தட் குளோரோஃபார்ம் ஸ்டேஜ். அந்த மாதிரி நமக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, குளோரோஃபார்ம் ஸ்டேஜ்னு. அதாவது டிஃப்ரெண்ட் பாடிஸ் வி ஹவ் காட். ஒரு பாடி வந்து செமி கான்ஷியஸ் பாடி. நீ படுத்துன்னு தூங்கின்னு இருக்கிற போது உன்னை இப்படி தட்டினா எந்திரிச்சிருவ, இல்லை கால் கட்டி இப்படி நோண்டனா எந்திரிச்சிருவ நீ இல்லையா? அப்போ செமி கான்ஷியஸில் இருக்க நீ. செமி கான்ஷியஸில் நீ இருக்கிற, ஆனால் உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ வந்து கான்ஷியஸாக இருக்கிறேன்னு வை. அப்போ அவங்க உன் காலை நோண்டினாலையும் என்ன பண்ணாலும் நீ வேணும். யூ ஆர் நோயிங் தட் தே ஆர் ட்ரைங் டு டிஸ்டர்ப் யூ, ஸோ யூ ப்ரெட்டெண்ட் டு டூ தட். நிறைய பேர் ரயிலில் கூட அப்படி தான் பண்ணுவான். ரயிலில் செம கூட்டம் இருக்குமா, இவன் தொங்கிட்டு தப்ப தப்பான்னு கதவு தட்டுவான். ஊந்துக்குன்னு செத்தா ரயில் நீ விடுவேங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கதவு திறப்பாங்க. இவன் வந்து இப்படி எப்படி நோட்டம் பார்ப்பான். கொஞ்சம் 3 பேர் உட்காந்துக்கிற சீட்டில் தவளுண்டி இப்படி வந்து உட்காந்துக்குவான். அதுக்கப்புறம் இடிச்சு கொஞ்சம் செட் பண்ணிக்குவான். அதில் யாராவது 1, 2 எல்லாம் போவாங்கல்ல, அந்த நேரத்தில் நல்லாவே உட்காந்துருவான். அடுத்த ஸ்டேஷனில் யாராவது இறங்கணுன்னே அந்த சீட்டில் இப்படி பாதி படுத்துக்குவான். யாரும் இவனை எழுப்பிடக்கூடாது, மூஞ்சி மேலே ஒரு துண்டு வேற போட்டுக்குவான். 3 பேரும் இறங்கணுன்னே இவன் போய் மற்றவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவனே லேட்ச் போட்டு வந்து நல்லா படுத்துக்குவான். இந்த உலகம் பூரா சாகசக்காரர்களின் சொர்க்கம். உனக்கு ஏமாத்த தெரிஞ்சா நீ நல்லா ஏமாத்தலாம். இவனை அவங்க விட்டாங்க, இவன் ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசை ஓட்டி சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஓன் தாட்ஸ். அண்ட் பீப்புள் ஹூ ஹேவ் அ ஸ்ட்ராங் மைண்ட் will have lesser dreams. People who have timid and fear psychos will have more dreams. கனவுல அவங்களுக்கு நிறைய கெட்ட கனவு வரும், அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஃபியர் சைக்காஸ்ன்னு சொல்றது அவங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தின் வெளிப்பாடு கனவுகளா வெளிவரும். ஸோ தேர் ஆர் ட்ரூ ஒன்லி. நான் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்தில் ப்ரொஃபஸராக இருந்தேன் மேனேஜ்மெண்ட்டில். என்கிட்ட குடியாத்தத்துலேருந்து ஒரு ஆள் வந்து படிப்பான். ரயில்வேயில் அவங்க அப்பா வேலை, அதனால் சீசன் டிக்கெட் வாங்கி வந்து படிப்பான். அவன் சொன்னான், சார் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, எங்கள் ஊரில் சகாதேவ நாடின்னு ஒருத்தர் படிக்கிறாரு, ஜிசி சம்பந்தம், அதுக்கு நான் உங்களுக்கு பலன் எழுதிக்கின்னு வரேன் அப்படின்னாரு. நானும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலையும் அவன் காஞ்சிபுரத்தில் பூஜையில் இருக்குது, பௌர்ணமிக்கு படிக்கிறேன்னு எதுவும் சொல்லின்னு இருக்கார் சார்ன்ட்டாரு. நானும் விட்டேன். நான் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் வந்தான். அதுக்கு முன்ன நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பேர் ராகுவோட நாள், நாக நாள்னு சொல்லுவாங்க. 4:06 ராகு காலம், சண்டே. அந்த நேரத்தில் நான் திருவண்ணாமலையில் மூலஸ்தானத்தில் இருக்கேன். இந்த ஓலை படிக்கிற ஆள் இந்த பையனை கூப்பிட்டுருக்காரு. நீ ஒரு ஓலை கொடுத்துல, அதுக்கு இன்னைக்கு வந்திருக்கு ஓலை அப்படின்னு சொல்லி டைம் போடுறாரு. 5 PM தேதி போட்டுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுனாங்க. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கு முன்பிறவியில் நீ வந்து ஒரு திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு பழங்காலத்து சிவன் கோயில் இருக்கு, அங்கே ஒரு குருக்கள் நிலையிலிருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மாணிக்க நாகம் தன் கல்லை கீழே போட்டு அந்த ஒலியில் சின்னதாய் பறக்கும், காற்று தான் சாப்பிடும் அந்த நிலைகளை தொட்ட பின்னால.
நீ அந்த வைரத்து மேலே ஆசைப்பட்டு, நாகமணி மேலே ஆசைப்பட்டு, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், சாணி கிணி போட்டு அதை மறைச்சிருவாங்களாம். அந்த ஒளியை இழந்த நாகம் தரையில் தன்னை அடிச்சுன்னு செத்து போகுமா. அந்த மாதிரி உனக்கு ஒரு கர்ஸ் இருக்கு அப்படின்னு. அது உண்மைன்றது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 10 வருஷம் எனக்கு ஒரே மாதிரி கனவு வரும். நான் மோட்டார் சைக்கிள்லையோ கார்லையோ எங்கேயோ போவேன், ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும், அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும். நான் சிவங்கிட்ட போகிற போது ஒரு பெரிய பாம்பு வந்து இப்படி தடுக்கும். இதே கனவு எனக்கு வாரத்துக்கு 3 தடவை வரும். 10 வருஷம் வந்து நின்றுது. அதில் வருது, நீ திருப்பதி போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே பழமையான கபிலேசன் ஒரு குகைக்குள்ள இருக்கும் சாமி அம்பாள். அந்த கோயிலுக்கு போ. அதை ஒட்டி நம்மாழ்வாருடைய ஒரு சந்நிதி இருக்கு. அங்கே ஒரு வன்னி மரம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த தப்பு நடந்தது. அதனால நீ இந்த உத்திராட நட்சத்திரம் அமாவாசை சேர்ந்து வர்ற இந்த டைம்ல போய் அந்த வன்னி மரம் பாம்பு புத்து இருக்கிற இடத்துல 3 தடவை அந்த பாம்பு புத்து சுற்றி மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ண தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். 11 நாகலிங்க பூ எடுத்துக்கிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு போய் நீ அர்ச்சனை பண்ணும், உனக்கு இந்த கர்ஸ் போயிடும் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 10 வருஷம் நமக்கு இதே தான் அந்த இடம் எல்லாம் வரும். ஸோ நான் போனால் அதே மாதிரி தான். அங்கே ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும். இப்போ டேம் கட்டினப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் கொட்டுது. அங்கே நம்மாழ்வார் சந்நிதி இருக்குது, வன்னிமரம் இருக்குது. ரொம்ப பழைய காலத்து சந்நிதிங்கிறதுனால இப்போ வேற கோயில் கட்டிட்டு முன்னால் பழைய கோயிலை சும்மா அடிச்சிட்டாங்க, யாரும் உள்ளே போகாத அளவுக்கு. போய் அப்பாலஜி பண்ணோம். நாகலிங்க பூ எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு அந்த பாம்பு என் கனவுல வந்துச்சு. வந்துட்டு உன் கையை நீட்டு அப்படின்னுச்சு. கையை நீட்டுறேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு 3 தடவை கையை கொத்துது. அதுக்கப்புறம் சொல்லுது, உலகத்தில் யாரை எங்கு பாம்பு கடிச்சாலும் நீ என்னை கூப்பிடு, நான் வந்து விஷத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கரிசி ஏன் வருது? அது நம்ம ஒழுக்கமா இருந்தா சாமி அதிலிருந்து வர்றதுக்கு வழி காட்டுறாருங்கிறதுக்கு அவன் எழுதுறான் நாடியில, நடமுறும் நாக நடையொட்டி. அப்ப எனக்கு ராகுதசை. நாக நாளதில் நாக வேலை தன்னில், ஞாயிற்றுக்கிழமை ராகுவோட நாள், ராகு காலத்துல நீ அண்ணாமலையாரை நம்பி கோயில நின்றுட்டு இருக்க, அதனால உனக்கு வழிகாட்டுறதுக்காக அண்ணாமலையார் இந்த வழியை சொல்றாருன்னு. அதுக்கெல்லாம் அவன் டேட் போட்டு எழுதுறான், டைம் போட்டு எழுதுறான். அப்போ என்னாச்சு, ஒரு கர்ஸ். நம்ம ஒழுங்கா சாமி கும்பிட்டுன்னு இருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கடவுளே வழிகாட்டுறாரு. அண்ட் அது நமக்கு புரியும், கடவுள் தான் வழிகாட்டுறாருங்கிறது தெரியும். So once the curse is forgiven, then there won't be any looking back, and the curse will also become a boon. இல்லையா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இல்லைன்னா அதுதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்குல்ல, நம்ம ப்ரே பண்ணா எடுத்து கொடுத்துருவோம், விஷயத்தை எடுத்து கொடுத்துருவோம். நோ அக்கேஷன் ஆஸ் தட். அதனால ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம லைஃப்ல எதெல்லாம் நடக்கிறதோ எல்லாத்துக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கும்.